இந்த நாட்டோட பிரதமர். ஒரு பிரதமர் வந்து நம்பிக்கைக்குரிய தலைவராக இருக்கணும், ஆட்சிக்கும் நம்பிக்கைக்குரியவராக இருக்கணும், மக்களுக்கும் நம்பிக்கைக்குரியவராக இருக்கணும். ஒரு பிரதமர் ஒரு ட்வீட் பண்ணுறார். என்ன ட்வீட் போடுறாரு? ஒரு ஆங்கில பத்திரிகையில் ஒரு ஆர்டிக்கல் வருது கச்சத்தீவை பற்றி. இது மாதிரி கச்சத்தீவை பற்றி எழுதியிருக்காங்க, ட்ரூத் கம் அவுட் அப்படின்னு போடுறார். இதை வந்து ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய அலுவலகத்தில் போயிட்டு பேட்டி கொடுக்குறார். உண்மை வெளியே வந்து விட்டது, பாருங்க, கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தார்கள். 1974 ஒரு ஒப்பந்தம், 1976 ஒரு ஒப்பந்தம், ஏறக்குறைய 50 ஆண்டுகள் முடிந்து போனதை இப்போ பேசுறதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க? என்ன காரணமாக இருக்கும்? தேர்தல் நேரத்தில் இதை பேசலாமா? சரி பேசுங்க, தவறு கிடையாது. ஆனால் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் திரு வில்சன் போன்றவர்கள்லாம் பாராளுமன்றத்தை இதை பற்றி கேட்கும்போது நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளதால் இங்கே பதில் சொல்ல முடியாது, சப்ஜுடைஸ்ன்றீங்க. பாராளுமன்றத்திலே விவாதிக்க முடியாத ஒரு பொருள் சப்ஜுடைஸ்னா எப்படி அண்ணாமலைக்கு அந்த பேப்பர் கிடைச்சது? அப்போ மோடி சொல்வதும் பாஜக அமைச்சர்கள் சொல்லுவதும் பாஜக தலைவர்கள் சொல்லுவதும் உண்மை இருக்கா? ஒரு துளிவியாவது அவங்க பேசுகிற பேச்சில் உண்மை இருக்கான்றதுக்கு ஆதாரத்தோடு நாங்கள் கொடுக்குறோம். இது வரைக்கும் உலக வரலாற்றில், இந்திய வரலாற்றில், உலக வரலாற்றில் ஒரு பிரதமர், ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர், ஒரு தலைவர்கள் இப்படி அப்பட்டமாக, இது வந்து ஆள்மாறாட்டத்திற்கு சமம். ஒரு இல்லாத செய்தியை இருக்கிறதா ஒரு அகர்வால் என்பவர் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கார். எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் உடைய அண்டர் செக்ரட்டரின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த அகர்வால் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்லேயே கிடையாதுன்னு சொல்லுது அறிக்கை. ஒரு தலைவர்கள் பண்ணுற வேலையாது? அப்போ இந்த தலைவர்கள் பண்ணுறதுக்கு மோடி ட்வீட் போடலாமா? எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டராக இருக்கிற ஜெய்சங்கர் படித்தவர் தான், அவர் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் தான், அரசியல்வாதியாக வரல. அவர் எப்படி பத்திரிகை மத்தியில் அதை பேசுகிறாரு? அப்போ எப்படின்னா மோடியும் பாஜகவும் உண்மையே பேசாது, உண்மைக்கு எதிராக, உண்மைக்கு புறம்பாக உள்ளதை இட்டு கட்டி மக்களிடம் திசை திருப்புகிறார்கள். இது ஒரே ஒரு ஆதாரம் போதும் இவங்க பேசுறதெல்லாம். அது எருமை அரசியலாகட்டும், பாகிஸ்தான் அரசியலாகட்டும், ராமர் கோவில் அரசியலாகட்டும், எந்த அரசியல், இடஒதுக்கீடு அரசியலாகட்டும் பேசுறது உண்மையே இல்லாதவர் மோடியும் பாஜகவும் என்பதை இந்த ஒரே ஒரு அறிக்கைக்கு போதும். எப்படிங்க இல்லாத பேரை வந்து ஒரு அண்டர் செக்ரட்டரின்னு கையெழுத்து போட்டு ஒரு கடிதத்தை வாங்கி அதை பத்திரிகையில் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுத வைக்கிறது, மோடி ட்வீட் போடுறது, ஜெய்சங்கர் பேசுறது, இது எவ்வளவு பெரிய மக்களுக்கு எதிரான செயல் இது. ஆக இதை நாங்கள் நீதிமன்றத்தையும் நாட இருக்கோம். இதெல்லாம் உண்மை தன்மை வாய்ந்ததா? இதை யார் கொடுத்தது? இது எப்படி வெளியே வரப்பட்டது? எப்படி வந்து நரேந்திர மோடி அவர்கள் ட்வீட் பண்ணாரு? எப்படி வந்து உள்துறை வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கிற ஜெய்சங்கர் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திச்சு இது உண்மைன்னு சொன்னார்? நீதிமன்றத்தில் அவங்க பதில் சொல்ல இருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.